போர்ல வடபழனி சைடு. இதே எங்களுக்கு ரொம்ப பக்கம்னே சொல்லலாம். ரொம்ப பக்கத்துல போன அவார்டு எடுத்தது. இப்படி இருந்தான், இப்ப வளர்ந்து இப்படி இருக்கான். பெரிய பையன் வீட்டுக்கு யாருமே விட மாட்டான். ரொம்ப ஆமா ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம் இது எனக்கு. ஏன்னா எங்க டேடி கூட எடுத்தது ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே இந்த போட்டோ எல்லாம் பார்த்து ஏதாச்சும் கஷ்டமா இருந்தானா இந்த போட்டோ பார்த்தனா அப்படியே சடனா அந்த கஷ்டமே போன மாதிரி இருக்கும். இப்படிதான் இருக்கும். அப்படியே லைனா காட்டுமோ? இது ஃபர்ஸ்ட் இல்ல லைட்ட காட்டுறேன். ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வயசுன்னு பாத்தீங்கன்னா, என்னடா நிறைய ஃப்ரேம்லாம் இருக்குன்னு பாத்தீங்களா, நாங்க தான் இன்னைக்கு அவார்டு தர போறோம். ஆனா அதுதான் கிடையாது. எங்களோட அவார்டை வந்து காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ்லயும் சரி கமெண்ட்லயும் சரி கேட்டிருந்தீங்க. சரி ஓகே, எங்ககிட்ட எவ்வளவு ஃப்ரேம்ஸ் இருக்கு, என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கோம், எவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கோன்றதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதே எங்களோட ஃபர்ஸ்ட் அவார்டு தான். ட்ரெண்டிங் ஸ்டார்ஸ் அவார்டு. இருங்க, அதோட கப்பு, ட்ரெண்டிங் ஸ்டார்ஸ் அவார்டோட கப்பு, மெடல் கொஞ்சம் அப்படி காமிச்சிட்டாங்க. மெடல் இதுதான் என்னோட ஃப்ரேம். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு. இந்த அவார்டு கொடுத்த பிரதர் பேர் பாத்தீங்கன்னா கார்த்திக் ப்ரோ. ஆனா அவங்க இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. எங்களோட ஃபேவரட் அவார்ட்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட அவார்டே எங்களுக்கு இவருதான். எங்களுக்கே சர்ப்ரைஸா அந்த பிக் போட்டாரு. நாங்க கூட சூஸ் பண்ணல, அவங்களேதான் பிக்கா போட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்ச அவார்டு எப்படி இருக்கு நீங்களும் சொல்லுங்க. அப்படியே இருந்துச்சு. பத்தாது போல. நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம செகண்ட் அவார்டு கிடையாது. செகண்ட் அவார்டு எது தெரியுமா? டைமண்ட் கூட கிடையாது. செகண்ட் அவார்டு அதுல வச்சிட்டியா? கள்ளக்குறிச்சி அவார்டுன்னு பாரு. ஆமா அதானே, அதுக்கு அடுத்து தானே இது. ஆமா, எங்களோட செகண்ட் அவார்டு கள்ளக்குறிச்சி. எங்களோட செகண்ட் அவார்டு இது கள்ளக்குறிச்சி அவார்டு. மெடல் எப்படி இருக்கு சொல்லுங்க. மெடல், கப்பு இதான். அதுக்கப்புறம் வேலூர் இல்ல, டைமண்ட் அவார்டு. ஆமா, என் மச்சான் அவார்டு. இவங்க மச்சான் வந்து அவரோட அவார்டு இது. நவீன் ப்ரோ. இந்த அவார்டுமே எங்களுக்கு ஃபேவரட். மூணாவது அவார்டு. ஆமா, தேர்ட் அவார்டு. நல்லாவே எங்களுக்கு சூப்பரா செலிப்ரேட் பண்ணி கொடுத்தாரு அந்த பிரதர். தேங்க்யூ. இதெல்லாம் கப்பு பாத்தீங்களா, இது வந்து டைமண்ட்லயே செஞ்சிருப்பாங்க. ரொம்ப டைமண்ட் அவார்டு. எனக்கு இந்த கப்பு ரொம்ப பிடிக்கும் இவர் கொடுத்ததுல. எப்படி இருக்குன்ட்டு மறக்காம சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்த்துக்குள்ளது ப்ளூ ஸ்டார் அவார்டு. இதுதான். இதுக்கு வந்து ஃப்ரேம் மட்டும் தான் கொடுத்தாங்க, மத்தபடி எதுவும் இல்ல. வேலூர்ல வேலூர் அவார்டு. இது வேலூர்ல நடத்தினாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா விஜே தேவா ப்ரோ அவங்க வந்து கொடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இவ்வளவு தூரமா போய் அவார்டு வாங்கியிருக்கோம் நாங்களாம். லாஸ்ட் அவார்டு இங்க நம்ம போர்ல வடபழனி சைடு. இதே எங்களுக்கு ரொம்ப பக்கம்னே சொல்லலாம். ரொம்ப பக்கத்துல போன அவார்டு. ஆரஞ்சு மிட்டாய் அண்ணா. ஐயோ அந்த அண்ணா பேரு தெரியலன்னு வீடியோல இருக்கு. அந்த அண்ணா பேர் என்னது? நான் அப்புறமா கட் பண்ணிக்கிறேன். பிரபா. சரி ஓகே, அப்படியே இப்ப மறுபடியும் எடுக்கிறேன். இதுதான் வந்து ஆரஞ்சு மிட்டாய் அவார்டு. பிரபா ப்ரோ கொடுத்தது. எங்களை கூட பிராங்க் எல்லாம் பண்ணியிருக்காரு யூடியூப் சேனல்ல. ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். பக்கம் இந்த அவார்டு எங்களுக்கு வடபழனி சைட்ல தான் இருந்துச்சு. அவங்களோட கப்பு, இது கப்பு, மெடல். இப்போ செகண்ட் ஹாஃப் சீசன் 2 நடத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த அவார்டுன்னு மறக்காம சொல்லுங்க. போட்டோ எப்படி, எங்களோட ஃபேவரட் லுக் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப அவார்டு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவார்டுக்குள்ளது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. மொத்தம் எத்தனை அவார்டு? 5 அவார்டா இல்ல 6 அவார்டான்னு லாஸ்ட் 5 அவார்டாமோ மொத்தம்? 5. ஆமா, 5 அவார்டு மொத்தம். 5 தான். 1 4 5. ஆமா, 5 அவார்டு. இதுக்கப்புறம் ஃபுல்லா எங்களோட போட்டோ ஃப்ரேம்லாம் இருக்கும் பாருங்க. போட்டோஸ் ஃப்ரேம் ஃபுல்லா எங்களுக்கு எங்க வீட்டுக்காகவே. ஓகே, ஃபர்ஸ்ட் சின்னதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து ப்ரமோஷன் தான். இந்த போட்டோ இது வந்து நாங்க ஏற்காடுல எடுத்தோம். எங்களோட பர்த்டேக்கு எடுத்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதோட வந்ததுதான் இந்த போட்டோவுமே. இது சும்மா நாங்க ரீலுக்காக எடுத்தது. பிக்க நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு கொடுத்தோம்.
அங்க வச்சுக்கோ, அங்க வச்சுக்கோ. இல்லைனா என்னோட ஃபேவரட் லுக் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். நாங்க எங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரேம் தான் எங்க வீட்லயே ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். தனுஷ் சார் லுக் கொடுத்திருப்பாருல 3 மூவில, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பெருசா போடணும்னு ஆசை இருக்கு. போட்டுரும் கூடிய சீக்கிரத்துல. இதுவும் ப்ரொமோஷன்ல வந்தது. ஆல்ரெடி ஒரு 2 ஃப்ரேம் காட்டினால அதோட இது ஒண்ணு கிஃப்டாவே சர்ப்ரைஸா கொடுத்தாங்க. 4 போட்டோ வச்சிருந்தாரு. ஆனா இது வந்து அவர் எங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸ். எப்படி இருக்கு சொல்லுங்க. அடுத்து இருமோ, இது இந்த மேடமோட பிறந்த நாளைக்கு கொடுத்தது. ஆமா, என் ஃப்ரெண்டு கொடுத்ததுதான். பட் ஆனா இது வேற மாதிரி இருந்துச்சு. அது வந்து அவங்க பாத்திருப்பீங்க, வேற மாதிரி கிஃப்ட் கொடுத்தாங்க, கண்ணாடி எல்லாம் போட்டு. சூப்பரா இருந்துச்சு. அது வந்து தெரியாம உடஞ்சிருச்சுனால நாங்க வந்து சரி ஞாபகமான்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்க ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்து கேட்டாங்கன்னா என்ன கிஃப்ட் கொடுத்தது உடஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட போறாங்கன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்களோட பிடிக்கும். அதெல்லாம் இது லவர்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணது, சர்ப்ரைஸா பண்ணாங்க இவங்க. நான் பண்ணது என்ன கிஃப்ட்னு கேட்டேன். ஆனா வந்து இந்த கிஃப்ட் தான் இருக்கும்னு தெரியாது எனக்கு. இதுல நிறைய எங்களோட போட்டோஸ் நிறைய இருக்கும். என்ன தெரியுதான்னு நிறைய கொடுத்துட்டேன் வேற. சரி போட்டோ நல்லா இருக்கும். இந்த ஃப்ரேம் கூட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பொங்கலுக்கு இது நாங்களே போட்ட ஃப்ரேம் தான். பொங்கல் கடையில எடுத்தது. கடையிலே போயிட்டு போட்டோ ஷூட், எங்களோட ஃபேவரட் லுக் எடுத்தோம். கடையில போட்டோ ஷூட்லாம் நிறைய போட்டிருப்போம். எங்க ஐடியில இருக்கு, மறக்காம நீங்களும் பாருங்க. பொங்கல் போட்டோ ஷூட்லாம் இருக்கும். அப்ப எடுத்த இந்த லுக்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இது கொஞ்சம் ஃப்ரேம் பெருசா போடலாம். அப்பா துப்பே முடியல. இது வந்து நாங்க நார்மலா சும்மா ஒரு இடத்துல நின்னோம். அப்போ வந்து எங்க சிஸ்டர் என்ன பண்ணாங்க, அப்படியே 2 பேரும் யூ டர்ன் திரும்புங்க அப்படின்னாங்க. திரும்பி சும்மா ஒரு லுக்கு கொடுங்க அப்படின்னாங்க. சிரிப்பு ஏத்திட்டே இருந்தாங்க. டக்குன்னு இவங்களும் சிரிச்சிட்டாங்க, நானும் சிரிச்சிட்டேன். சடனா கொடுத்த லுக்கு. பின்னாடி பேக்ரவுண்ட் ஃபுல்லா எங்களோட பழைய வண்டியில கூட இருக்கும் அந்த பிக்கு. ஆமா, இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க தொப்பிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. ரொம்ப பழைய போட்டோஸ் ஃபுல்லா. இது வந்து பெருசா நான் ஒண்ணு வச்சிருந்தேன். இவங்க ஹைட்டுக்கு ஒண்ணு வாங்கியிருந்தேன். அது வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன சைஸ்ல வாங்கி கொடுத்துருக்கேன். அது 3000 ரூபாய்க்கு பெருசா வச்சிருந்தேன். ரொம்ப பெருசு. மனசு கஷ்டப்படக்கூடாது. மறுபடியும் இதை வேற வாங்கி வீட்டுல கொடுத்துருந்தேன். இதுல எல்லாமே பழைய பிக்கா இருக்கும். ஃபுல்லா குட்டி குட்டியா இருக்கும். அடுத்து என்னோட ஃபேவரட் பிக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிக்கு. இது வந்து மலை. அப்ப இந்த போட்டோ எடுக்கும் போது என் ஃப்ரெண்டு இருந்தாங்க கூட. அவங்கதான் லுக் இப்படி எடுங்க அப்படி எடுங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு மேல வந்து ட்ரெஸ் சட்டை மாதிரி இருக்கும். அது டக்குன்னு தேடும் போது கிடைக்கவே இல்லை. சரி பிளவுஸ் இருந்துச்சு இதுக்கேத்த மாதிரி போடலாமே சொல்லிட்டு போட்டுட்டோம், வந்துட்டோம். இந்த லுக்கு அவங்க இப்படி கூட நல்லா இருக்கும் அப்படி கூட நல்லா இருக்கும் நாங்க பார்த்தா. கடைசியில எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருச்சு. யதார்த்தமா கொடுத்தது, ஆனா கடைசியில சூப்பராவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா டாமி காட்டலாமா? செல்ல குட்டி. இது வந்து டாமி. இது அவன் சின்ன ஃபர்ஸ்ட் இது வாங்கின அப்போ எடுத்தது. நாங்க இவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தப்போ எடுத்தது. இப்படி இருந்தான். இப்ப வளர்ந்து இப்படி இருக்கான். பெரிய வீட்டுக்கு யாருமே விட மாட்டான். ரொம்ப ஆமா, ஏன்னா ரொம்ப அடங்க மாட்டாரு. இப்படி இருப்பான் ஃபர்ஸ்ட். இது 2வது நாள் எடுத்தது. வெல்கம் பண்ணுவாரு மேட்ல அழகா உட்காந்து. சூப்பரா இருப்பாங்க. வாங்கிட்டு வரும்போது குழந்தை எப்படி வேணா ரசிக்கலாம். எவ்வளவு அழகா சிரிக்கிறான் பாருங்க. சூப்பரா இருக்கும் பார்க்கவே. டாமி எங்கன்னு அவன் வளர்ந்துட்டனால அவங்க வீட்டுல விட்டுருக்கேன். நான் உங்களுக்கு அவனோட வீடியோ எல்லாம் அப்லோட் பண்றோம், எடுத்து வச்சிருக்கோம். அவன் வளர்ந்துட்டான். இப்போ அவனோட வீடியோ வளர்ந்தப்ப எடுத்தது இந்த போட்டோ. தெரிஞ்சா பாருங்க. வளர்ந்துட்டான். ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஃப்ரேம் கூட இவங்க என்ன பிரசன்ட் பண்ணாங்கன்னா 2 ஃப்ரேம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வீட்லயே பிடிச்ச ஃப்ரேம். அவங்க டாடி சர்ப்ரைஸ் பண்ணாங்க. நீங்களே பாத்திருப்பீங்க. ஆல்ரெடி 2 ஃப்ரேம் கொடுத்துருப்பான் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும்போது. இந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம் இது எனக்கு. ஏன்னா எங்க டாடி கூட எடுத்தது. ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே இந்த போட்டோ எல்லாம் பார்த்து ஏதாச்சும் கஷ்டமா இருந்தாலும் இந்த போட்டோ பார்த்தேன்னா அப்படியே சடனா அந்த கஷ்டமே போன மாதிரி இருக்கும்.
என் தூங்கி எழுந்தாலே அவர் போட்டோ பாக்கணுன்றதுக்காகவே அங்க மாட்டுவேன். கரெக்டா இந்த பெட்ல இருந்து ஆப்போசிட்டுக்கே இருக்கும். எந்த போட்டோ வேணா மேல எல்லாம் இருக்கும், ஆனா எங்க அப்பா போட்டோ மட்டும் எனக்கு ஆப்போசிட்லயே மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால இந்த போட்டோ ஸ்பெஷல்னு சொல்லலாம், ரொம்பவே பிடிக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் சாமி ரூம்ல மட்டும் தான் வச்சிருப்போம் நாங்க. இது சாமி ரூம்ல. இந்த போட்டோக்கு பக்கத்துல வந்து இங்க நானும் எங்க அம்மாவும் நிப்பாங்க. இது வந்து டெத் ஆகி போட்டோ போடணும்னு சொன்னாங்க. அப்ப வந்து எங்க அப்பா ஸ்ட்ரெயிட்டா பார்த்த மாதிரி போட்டோ எதுவுமே இல்ல. அதனால நாங்க 3 பேரும் எடுத்த போட்டோல தான் இருந்துச்சு. சோ எங்க 2 பேருமே கட் பண்ணிட்டு அப்பா இதை ஸ்ட்ரெயிட்டா பார்த்த மாதிரி இருக்காங்க, நம்மள பாக்குற மாதிரியே இருக்கும் அப்படின்றதுக்காக போட்டோ கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல மாட்டாங்க. எனக்கும் நம்ம சாமி ரூம்ல மாட்டணும்னு ஆசை. அதனால எங்க சாமி ரூம்ல எனக்கு இந்த ஹைட்ல வேணும்னு கேட்டேன். 3 ஃப்ரேமே எனக்கு சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து எங்க அப்பா அம்மா. என்னடா எங்க அப்பா அம்மா மட்டும் சின்னதா இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா எனக்கு வந்து எங்க வீட்டுல எல்லாம் பெரிய பெரிய போட்டோ தான் வச்சிருக்காங்க. நான் வந்து இவங்க ஃப்ரேம் வாங்கின நான் என்ன தெரியுமா நினைச்சேன் ஸ்டார்டிங்ல, இவங்க பர்த்டேக்கு வந்து நான் ஃப்ரேம் கொடுத்துட்டு கேக் வெட்டிட்டு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கலாம், இதுதான் என்னோட ஐடியாவே இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணாங்க, இல்ல அதுக்கு முன்னாடியே உங்க கடையில போயிட்டு அப்பா அம்மா ஃப்ரேமை கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தேவை ஃப்ரேம் வேணும், சின்னதா இருந்தாலுமே பரவாயில்ல, கம்மி பட்ஜெட்ல இருந்தா பரவாயில்ல, எனக்கு வீட்டுல மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு அது தெரியாது. மறுநாள் இவங்களே கூப்பிட்டு போய் நான் ஃப்ரேம் கொடுத்துறேன் அப்படின்னும் சின்னதா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இவங்க பர்த்டேக்கு என்ன வாங்குறதுனே தெரியல. கேக்கும் வாங்கியாச்சு, செயினும் ஆல்ரெடி வாங்கிதான் இருக்கு. சரி ஓகே என்ன வாங்கலாம்னு யோசிச்சப்ப என்னோட இனிஷியல் $7 தெரியும், இது வாங்கி கொடுத்தேன். இது அவங்க அப்பா அம்மா போட்டோ. 2 பேருமே எனக்கு இல்ல, எல்லாமே இவதான் இதுக்கப்புறம். ஆமா. நெக்ஸ்ட் இது என்னப்பா இதெல்லாம் வச்சிருக்கீங்களேன்னு பாக்குறீங்களா? அந்த இது வந்து சொல்ல போனா 4 வருஷங்க, 4 வருஷம் இதை நான் வச்சிருக்கேன். சீரியஸாலுமே சொல்லணும்னா இத பார்த்தா எனக்கே சரி வருது. இவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எழுதி நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அப்ப கொடுத்தது. இன்னமும் லைட்டு கூட லைட்டு போவாது. எங்க வீட்டுல நான் வச்சிருந்தேன், அது ஒளிச்சு எப்ப எங்க வீட்டுல யாரு கொடுத்தான்னு கேட்பாங்க. வேற ஃப்ரெண்ட்ஸ்ல லவ் யூ வேற இருக்குமா, என்ன சொல்றதுனே தெரியும். ஃபர்ஸ்ட் லவ்வர்ஸ் டேக்கு எனக்கு ஓரியோ சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். என் ஃபேவரட் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கி கொடுத்துட்டு இந்த கிரீட்டிங் கார்டு கொடுத்துட்டு ரோஸ் கொடுத்தாரு, இன்னும் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 4 வருஷமான ரோஸ் இப்படிதான் இருக்கும். பார்த்தது இல்லைன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரோஸ் இன்னமும் வச்சிருக்கேன், நான் வீட்டுல இருந்து எடுத்துட்டேன். இன்னமும் இந்த லைட்டு கூட எரியுது. இந்த லைட்டு கூட நான் பேட்டரி எல்லாம் குட்டி ஏஞ்சல் மட்டும் இது இவங்க எழுதுனதுதான். ஐ லவ் யூ குட்டி ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வாங்கிட்டு வந்தது இது. அதனால இது என் ஃபேவரட். இதுவுமே நான் இன்னும் வச்சிருக்கேன், சர்ப்ரைஸா மெமரிஸா இருக்கு இது. அப்புறம் இந்த குட்டி குட்டி போட்டோஸ் எல்லாம் வந்து பின்னாடியும் நிறைய இருக்கும். நாங்க வந்து பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடணும்னாக்கா அங்க இருந்து எடுத்துட்டு வந்துருவோம். இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வந்தாலே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, போட்டோ ஏதாச்சும் நடத்துறீங்களா, ஏதாச்சும் சொல்லுவாங்க, அது ஸ்டுடியோ வச்சு நடத்துறீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளவு போட்டோ இருக்கும். பின்னாடியுமே எங்களுக்கு போட்டோ இருக்கும். நான் அப்படியே காட்டுறேன், அப்படியே எடுத்துட்டு வந்து பின்னாடி காட்டுறேன். அப்படியே போட்டோ வீடியோ அப்படியே எடுத்துருவாங்களேன், காட்டுறோம் பாருங்க. அதுதான் இந்த போட்டோவோட முடிஞ்சிருச்சு. அதுல இருந்து பண்ண அந்த லைட்டா இப்படிதான் இருக்கும். அப்படியே லைனா காட்டுமோ? இது ஃபர்ஸ்ட் இல்ல லைட்ட காட்டுறேன் நான். ஓகேவா? ஓகே லைட் போடுங்க. இப்போ வெளிச்சத்துல காமிச்சிட்டியா? அப்படியே ஒண்ணுனா கிட்ட காமி. இல்ல லாஸ்ட் முடிக்கணும் வேற. காட்டுறியா? நான் வேணா காட்டவா? இல்ல காட்டிட்டு தான் இருக்கேன். போதும் கூட. இதாங்க போட்டோஸ்லாம். பின்னாடி எல்லாம் பாத்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய போட்டோ. அங்கெல்லாம் ஒட்ட முடியலன்னு சொல்லிட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் அங்க வச்சிருப்பேன் நான் பாதி போட்டோ.
ஏன்னா வந்து நிறைய போட்டோ இருக்கு. சரி ஓகே இது எதுக்குன்னு சொல்லிட்டு இதை மட்டும் நாங்க வச்சிருக்கோம். வீடியோ பாத்திருப்பீங்க, எங்க வீட்டுல எவ்வளவு போட்டோஸ் இருக்குன்னு பாத்துருக்கோம். யாரு வந்தாலுமே உள்ள வந்தா என்ன போட்டோ ஸ்டுடியோ ஏதாவது நடத்துறீங்களா, வெறும் போட்டோவா இருக்கு. எனக்கு இன்னும் போட்டோ வாங்கணும்னு ஆசை. இது போக நிறைய போட்டோஸ் எல்லாம் நிறைய வாங்கணும்னு ஆசை. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் சொல்ல போனா மிஸ் ஆயிடுச்சு. ஆமா நிறைய போட்டோஸ் மிஸ் ஆயிடுச்சு. நிறைய மிஸ் ஆயிடுச்சு இப்போ. அதனால சரி இருக்கிற போட்டோஸ் மட்டும் இருக்கு. ஓகே, எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். எங்க வீட்டுல இருக்க ஃப்ரேம்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க, காமிச்சாச்சு. இந்த ஃப்ரேம்ஸ்ல உங்களுக்கு எந்த ஃப்ரேம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வேற என்னென்ன வீடியோ வேணுமோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.